வணக்கம் மக்களே. இன்றைய தொகுப்பு ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில். காவேரி நதியின் மடியில் அமைதியாக படுத்திருக்கும் ஒரு தீவு. அந்த தீவில் 1000 ஆண்டுகளாக வரலாற்றை சுமந்து நிற்கும் ஒரு உலகம். அது ஒரு கோவில் மட்டும் இல்லை, அது ஒரு நகரம், ஒரு கலாச்சாரம், ஒரு வாழ்வு. அதுதான் ஸ்ரீரங்கம். காவேரி மடியில் அமைந்திருக்கும் அந்த கோவில் எங்கு உள்ளது தெரியுமா? தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் காவேரி மற்றும் கொள்ளிடம் நதிகளுக்கு இடையில் இயற்கையான உருவான ஒரு நதித்தீவாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது நம் ஸ்ரீரங்கம். இந்த நில அமைப்பு இந்த கோவிலுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஒரு ஆன்மீக தன்மையும் கொடுத்து வருகிறது. இவ்வாறாக கண்டுபிடித்த நம் ஸ்ரீரங்கத்தின் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று தெரியுமா? இக்கோயிலானது ஏறத்தாழ 156 ஏக்கர், அதாவது 6,31,1000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாக நாட்டிலேயே மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாக உள்ளது. இதற்குள் ஒன்றுக்குள் ஒன்றாக 7 சுற்றுமதில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மைய பகுதியில் ரங்கநாத சுவாமி கோயில் உள்ளது. இது தெற்கு நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது. ரங்கநாதரின் கருவறை விமானம் நீளவட்ட வடிவில் தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோயிலிலிருந்து 4 திசைகளிலும் வெளிப்புறம் நோக்கி செல்லும் வகையில் சுற்றுமதில்களில் ஒரே வரிசையில் கோபுர வாயில்கள் காணப்படுகின்றன. ராசகோபுரத்தோடு கூடிய பிரதான வாயில் தெற்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. கோவிலை சுற்றி உட்புறமாக அமைந்துள்ள 4 சுற்றுகளும் கோவில் சார்ந்த பயன்பாடுகளுக்கு உரியவை. வெளிப்புறமாக உள்ள 3 சுற்றுகளுக்குள்ளும் வீடுகள், வணிக நிறுவனங்கள், தெருக்கள் என்பவை கொண்ட முழு நகரமாக அடங்கியுள்ளது. இது ஒரு கோவில் நகரமும் கூட. இதன் 7 மதில் சுற்றுகளையும் 7 உலகங்கள் என்று கூறுவர். மதில் சுற்றுகள் 7 உலகங்கள். மடங்கள் சூழ்ந்த திருச்சுற்று பூலோகம், திருவிக்கிரம சோழன் திருச்சுற்று பூவர்லோகம், அலங்கென்னும் கிளிச்சோழன் திருச்சுற்று சுவர்லோகம், திருமங்கை மன்னன் திருச்சுற்று மகர்லோகம், குலசேகரன் திருச்சுற்று செனலோகம், ராமச்சந்திர சோழன் திருச்சுற்று தபோலோகம், தர்மவர்ம சோழன் திருச்சுற்று சத்தியலோகம். இவ்வாறாக 7 மதில் சுற்றுகளையும் 7 உலகங்கள் என்று கூறுகிறார்கள் நம் மக்கள். ஸ்ரீரங்கத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள். வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாதத்தின் வளர்பிறை ஏகாதசியானது வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த விழா திருவரங்கத்தில் 21 நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. அடுத்தபடியாக பிரம்மோற்சவம். இத்தலத்தில் 3 பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன. ஆதி பிரம்மோற்சவம், பூபதி திருநாள் என்று இந்த பிரம்மோற்சவங்கள் அழைக்கப்படுகின்றன. அடுத்தபடியாக 1001 கலச அபிஷேகம். இக்கோவிலில் உலக நன்மைக்காக 57 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம் பெருமாள் உபய நாச்சியார்கள் அவர்களுக்கு 1001 கலச அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி 27 ஆகஸ்ட் 2017 நடைபெற்றது. இதே போன்று இக்கோயிலில் 1957 ஆண்டு துறை பிரதட்சணம் மண்டபத்தில் 1001 கலசங்கள் வைத்து பூஜைகள் நடத்தப்பட்டன. 1001 கலசங்களில் 360 மூலிகை மருந்துகள் சேர்க்கப்பட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது. இக்கலசங்கள் 81 கலசங்கள் பிரம்மபதம் என்றும், 520 கலசங்கள் தேவபதம் என்றும், 400 கலசங்கள் மானுஷபதம் என்றும் அமையும். அடுத்தபடியாக குடமுழுக்கு. இக்கோயிலில் 2001 ஆண்டு மார்ச் 15 குடமுழுக்கு முடிந்தது. 12 ஆண்டுகளுக்கு நிறைவுற்ற நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் 5 முதல் துவங்கியது. சம்பிரோட்சணம் எனப்படும் குடமுழுக்கு 2 கட்டங்களில் நடைபெற உள்ளது. முதற்கட்டமாக பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் இக்கோயிலில் 43 உபசன்னதிகளுக்கும் 11 கோபுரங்களுக்கும் செப்டம்பர் மாதம் 9 2015 ஆண்டு அன்று காலை 5:30 மணி அளவில் முதல் 6:45 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ரங்கநாதர், ரங்கநாயகி தாயார் உள்ளிட்ட முக்கிய சன்னதிகள் மற்றும் அரசு கோபுரம், வெள்ளை கோபுரம் உள்ளிட்டவைகளுக்கும் 2ஆம் கட்டமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அடுத்தபடியாக நம் பூஜைகள். இங்கே நடைபெறும் வழிபாடுகள் பஞ்சராத்திர அகமம் அடிப்படையில்
நடைபெறுகிறது. ஒவ்வொரு பூஜையும் ஒரு ஒழுங்குடன், ஒரு மரபுடன் தொடர்ச்சியாகவும் நம் மானுட நலனுக்காக செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொடர்ச்சி 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே வருகிறது. மென்மேலும் தொடர நம்மும் ஸ்ரீரங்கநாதரை தரிசனத்தை நாடுவோம். அடுத்தபடியாக நம் ஸ்ரீரங்கத்தின் வரலாறு. புராணங்களின்படி ராவணன் வதத்திற்கு பின்பு அயோத்தியின் மன்னனாக ஸ்ரீராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷ்ணனுக்கு ஸ்ரீ நாராயணின் சிறிய சிலையை ராமர் பரிசளித்தார். அதை பெற்றுக்கொண்டு லங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய விரும்பிய விபீஷ்ணன் இடையன் உருவில் இருந்த விநாயகரிடம் நாராயணன் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என கூறி காவேரி நதி தீர்த்தத்திற்கு சென்றான் விபீஷ்ணன். விபீஷ்ணன் வருவதற்கு நேரமாகியதால் அச்சிலையை கீழே வைத்து விட்டார் விநாயக பெருமான். பிறகு வந்த விபீஷ்ணன் நாராயணின் சிலையை கீழே வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதை அகற்றுவதற்கு முயற்சித்தான். அப்போது நாராயணன் அசரீரியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக விபீஷ்ணனிடம் கூறினார். ஆனால் விபீஷ்ணனுக்கு வாக்களித்தது போலவே அவனது லங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவாறே தான் வீற்றிருப்பதாகவும் கூறினார். அப்போது இப்பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினான். சில காலங்களில் அது காவேரி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆற்று மணலில் முற்றிலும் புதைந்து போனது. பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவன் ரங்கநாதரின் கோவில் எங்கிருக்கிறது என்பதை தினந்தோறும் ஆற்று பகுதிக்கு வந்து தேடலானான். அப்படி ஒரு முறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்து வந்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருந்தது. இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிழிச்சோழன் என அந்த சோழ மன்னன் அழைக்கப்பட்டான். ஸ்ரீரங்கம் ஒரு கதை இல்லை, ஒரு உண்மை, ஒரு அனுபவம். நீங்கள் அந்த சுவர்களுக்குள் நடக்கும்போது இந்த இடம் பேசும். அது நம்பிக்கையின் மொழி. நன்றி, வணக்கம்.